முடிச்சு விட்டாங்க போங்க மக்களே, முடிச்சு விட்டாங்க போங்க. என்ன மக்களே இப்படி ஆயிடுத்து, சே நான் இப்படி நடக்கும்னு சொல்லி சுத்தமா எதிர்பார்க்கல ப்ரோ. வீட்டுக்குள்ள திவ்யா அவர்களுக்கான அந்த மேனேஜர் போஸ்டிங் அடிச்சு புடிங்கிட்டாங்க ப்ரோ. அந்த மேனேஜர் போஸ்டிங் அடிச்சு மட்டும் புடுங்கினா பரவாயில்ல ப்ரோ, அடிச்சு புடிங்கிட்டு போய் பாத்திரங்களுன்னு சொல்லி பாத்திரங்களும் அனுப்பிட்டாங்க ப்ரோ. இதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அப்ப திவ்யா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. பட் கஷ்டப்பட்டா பரவாயில்ல ப்ரோ, ஏன்னா கையில ஒரு போஸ்டிங்கை கொடுத்தா அந்த போஸ்டிங்கை கரெக்டா பண்ணுவாங்கன்னு பார்த்தா கன்றாவியா பண்ணி வச்சிருந்தாங்க. கன்றாவியா பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ ஹோட்டல் டாஸ்க்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஹோட்டல் டாஸ்க்ல நீங்க தான் மேனேஜர்னு சொல்லி உங்க கையில ஒரு போஸ்டிங் கொடுத்தா நீங்க எவ்வளவு காமா கண்ட்ரோலா இருக்கணும். உங்களுக்கு எவ்வளவு கோவம் வந்தாலும் எப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்த வீடை நல்லபடியா நடத்துறதுக்கு தான் நீங்க யோசிக்கணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா, எனக்கு கோவம் வருது, நான் அப்படிதான் பேசுவேன், நீ பேச எனக்கு பிடிக்கல, நான் அப்படிதான் பண்ணுவேன், நீங்க எல்லாருமே தப்புடா, நான் மட்டும் தான் கரெக்டான்னு சொல்லிட்டு அவங்களுக்கான கோவத்தை மட்டும் ஃபுல்லா காமிச்சு வீட்டுக்குள்ளேயும் சரி மக்கள்கிட்டையும் சரி பயங்கரமான நெகட்டிவா வாங்கிட்டாங்க. ஓகேவா, இவங்க கிட்ட இருந்து அந்த அது மேனேஜர் போஸ்டிங்க புடுங்க போறாங்க நமக்கு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி புடுங்குவாங்கன்னு சொல்லிட்டு நான் சுத்தமா எதிர்பார்க்கல. வேற லெவல் சம்பவத்தை பண்ணி வச்சிட்டாப்ல பிக் பாஸ். ஒண்ணுமே இல்ல ப்ரோ, பிக் பாஸ் என்ன பண்ணாருன்னா எல்லாரையும் கூட்டி லிவிங் ஏரியால உட்கார வச்சு, சரிப்பா வந்தாச்சா எல்லாரும், சரி ஓகே, இந்த மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த ரெண்டு பேர்ல இருந்து யாரையா ஒருத்தரை பணிமாற்றம் பண்ணணும்னா யாரை பண்ணலாம் சொல்லுங்க, இந்த ரெண்டு பேர்ல இருந்து யாராவது ஒருத்தரை சேஞ்ச் பண்ணணும்னா யாரை பண்ணலாம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கேட்கிறாரு. கேட்டப்போ எனக்கு தெரிஞ்சு 3 பேர் மட்டும்தான் விஜய் பார்வதியை சொன்னாங்க. விஜய் பார்வதி சரியில்லைன்னு சொல்லிட்டு மற்றபடி எல்லாருமே திவ்யா அவர்களை தான் சொன்னாங்க. மற்றபடி எல்லாருமே இன்க்ளூடிங் ஒயில்ட் கார்டு ஆல்சோ, ஒயில்ட் கார்டு கூட 2 ஒயில்ட் கார்டு நினைக்கிறேன். ஆமாம் 2 ஒயில்ட் கார்டு வந்து திவ்யாவை தான் சொன்னாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் மாற்றி நம்ம விஜய் பார்வதியை சொன்னாங்க. மற்றபடி எல்லாருமே திவ்யாவை தான் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு திவ்யா இந்த வீட்டுக்குள்ள தேவையில்லாத வேலையை பார்த்து வச்சிருக்காங்க. சரி ஓகே, என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, எப்படி புடுங்கினாங்க, இப்போ திவ்யா அவர்களுக்கான போஸ்டிங் யார் கையில் போயிருக்கு, அவங்க என்னென்ன பண்ண போறாங்க, எல்லா விஷயத்தையும் மொத்தமாக பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மறக்காம லைக்கை தட்டிக்கோங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோ ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணிவிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க, என்ன ப்ரோ திவ்யா அவர்கள் பண்ணதெல்லாம் தப்பு, அதுக்கு நீங்கள் வந்து அவங்க வந்து மூட் ஸ்விங்கில் இருக்காங்கன்னு சொல்லி முட்டு கொடுக்குறீங்களே, நாங்களும் ஒரு பொண்ணு தான் ப்ரோ, எனக்குலாம் தெரியும் ப்ரோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. ஐயா அம்மா எல்லாருக்கிட்டே ஒன்று சொல்லிக்கிறேன், அங்கே இருக்கிற விஷயத்த நான் சொல்கிறேன், மூட் ஸ்விங்கில் இருக்காங்கன்னு சொல்கிறேனே தவிர மற்றபடி அதனால தான் இவ்வளோ தப்புகள் பண்ணுறாங்க நான் சொல்ல. அவங்க நிறைய தப்புகள் பண்ணுறாங்கிறத நான் தான் சொல்லிட்டேன். விஜய் பார்வோட மோசமாக இருக்காங்கிறதே சொல்லியாச்சு. பட் இருந்தாலும் கொஞ்சம் டைம் கொடுங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க. இன்னொரு 4 நாள் இருக்குல்ல, 4 நாள் ஒரு 2 நாள் இருக்குல்ல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த வைக்கல போஸ்டிங் எப்படி பிடுங்கினாங்கன்னு பார்த்துடலாமா? எல்லாருமே பிக் பாஸ் உட்கார வச்சு என்ன சொல்றாருன்னா, யாரை தூக்குனா கரெக்டாக இருக்கோ சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இதில் எல்லாருமே லைனாக வந்து நம்ம திவ்யா அவர்களை தான் சொல்றாங்க. திவ்யா அவர்களை அதிகப்படியாக சொன்ன காரணம் என்னன்னா, திவ்யா கோவப்படுறாங்க, ரொம்ப கோவப்பட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க, எதுலையுமே காமா முடிவு எடுக்க மாட்டேங்காங்க, ஒர்க்கர் சொல்ற விஷயத்தெல்லாம் காதை கொடுத்து கேட்கவே மாட்டேங்காங்க, என்ன விஷயம் சொல்ல போனாலுமே ஒரு மாதிரி அப்புறம் சொல்ல ஒரு மாதிரி உதறி விட்டே போறாங்க. அப்ப எதுக்கு இவங்க மேனேஜரா இருக்கணும்? மேனேஜரா இருக்க ஆள் தானே எல்லாத்தையுமே கவனிக்கணும். அப்ப அவங்க எதையுமே கவனிக்கலன்னா அவங்க எதுக்கு இந்த போஸ்டிங்ல இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க. கரெக்ட் தானே? இப்ப வீட்டுக்குள்ள திவ்யா அவர்கள் மேனேஜர், விஜய் பார்வதி பொறுத்தவரை ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் தான். ஓகேவா, அந்த வகையில வீட்டுக்குள்ள ஏதாச்சும் குறை நிறைகள் இருந்துச்சுன்னா அவங்க டைரக்டா மேனேஜர் கிட்டே கொண்டு வராங்க. ஓகேவா, ஏன் மேனேஜர் கிட்ட கொண்டு வராங்க அப்படிங்கிறது கடைசியில் சொல்றேன். இவங்க எல்லாருமே டைரக்டா மேனேஜர் கிட்ட தான் கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்போது மேனேஜர் அந்த இடத்துல என்ன பண்ணணும், அந்த விஷயங்களை எடுத்து சொல்லுங்க, இந்த பிரச்சனை ஓகே நான் வந்து பார்க்கேன், அங்க பிரச்சனை ஓகே கக்கூஸ் அடைச்சிருக்கா இந்த வாரன்னு சொல்லிட்டு போகணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா, யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்ல வந்துட்டா ஏதோ வந்து இவங்களை கடிச்சு துப்பர் வர்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இப்ப வேணாம் நான் அப்புறம் பேசுறேன், இப்ப வேணாம், ஏங்க இப்போ வேணாம் அப்போ வேணாம்னா என்ன, எதுக்கு நீங்கள் மேனேஜர்னு உட்காந்துருக்கீங்க? எத்தனை பேர் போய் பேசினாலும் இப்படி தான் பண்ணுறாங்க ப்ரோ. யார் போயிட்டு இல்லைங்க இங்கே ஒரு பிரச்சனை அப்போ சொல்லுங்க, அப்புறம் சொல்லுங்க, வேலை இருக்குங்க, 1008 வேலை இருக்குங்க, இப்போ சொல்லாங்க அப்போ சொல்லாங்கன்னு சொல்லி கோபம் மட்டுமே பட்டுட்டு இருக்காங்க. கோபங்கள் மட்டுமே வருது. அது மட்டும் இல்லாமல் மூட் ஸ்விங் பயங்கரமாக ஆகுறாங்க. அந்த பக்கம் கெஸ்ட் ஏதாவது சொல்லும் போது மட்டும் ஒரு மாதிரி கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அமைதியாக உட்காந்து கேட்டுக்கிறாங்க. ஓகேவா, கேட்டுக்கிட்டு அந்த கோவத்தோட இங்கே வந்து இந்த பக்கம் ஒர்க்கர்ஸ் ஏதாவது சொன்னால் உடனே ஒர்க்கர்ஸ் கிட்ட இந்த கோவத்தை பயங்கரமாக காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கத்தக்கூடாதுன்னு ஒரு பாயிண்டை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஆனால் கத்தக்கூடாதுன்னு சொல்றதே இவங்க கத்தி தான் சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க கிட்ட போயிட்டு ஏங்க கத்துறீங்க அப்படின்னு கேட்டால் உங்களுக்குலாம் கத்தி சொன்னாதான் புரியும், 28 நாட்கள் நீங்கள் அதை தான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உடனே வெளியே இருந்து ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்துடுறாங்க. இந்த இதுதான் யாரோ ஒருத்தர் உள்ள உடைச்சிருப்பாங்க. அரோரா அவர்கள் நினைக்கிறேன் என்ன சொன்னாங்கன்னா, இந்த டாஸ்கை பொறுத்தவரைக்கும் நீங்க ஒரு மேனேஜர், அப்போ இந்த டாஸ்க்ல ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா இந்த டாஸ்கை பத்தி மட்டும் பேசணும். நாங்க ஏதாவது தப்பு பண்ணா எங்க கிட்ட வந்து நாங்க பண்ண தப்பை மட்டும் சொல்லணும். அதை விட்டுட்டு 28 நாட்கள் நாங்க அதான் பண்றோம், ஒரு மாசமா இதுதான் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு வெளியே இருந்து ஒரு கண்டென்ட் எடுத்துட்டு வரீங்களா எதுக்கு? அப்ப நீங்க மேனேஜரா இல்ல, இந்த வீட்ல நீங்க மேனேஜரா இல்ல, இன்னும் அதே வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் தான் இருக்கீங்க. அதனால தான் அந்த வன்மத்தோட ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கீங்க. இது சரி கிடையாதுன்னு சொல்லியாச்சு. அது மட்டும் இல்லாம இன்னொரு பாயிண்ட் ரொம்ப தெளிவா ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. நீங்க மேனேஜரா இருந்து இந்த வீட்டை கண்ட்ரோல்
பண்றங்க பேர்ல தேவையில்லாத வேலையை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி இந்த வீட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்ற லெவலுக்கு உங்களோட கோவத்தையும் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு பயங்கரமா கோவம் வருதுன்னு சொல்லிட்டு போட்டு உடைச்சிட்டாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாரும் சொல்லியா உடைச்சிட்டாங்க. ஓகேவா? இதுல ஒரு சில பேர் மட்டும் விஜே பார்வை சொல்றாங்க. எஃப்ஜே விஜே பார்வை சொன்னாப்ல, பிரவீன்ராஜ் விஜே பார்வை சொன்னாங்க. அடுத்து நம்ம பிரஜன் அவர்கள் நினைக்கிறேன், பிரஜன் அவர்கள் விஜே பார்வதி சொன்னாங்க. அப்புறம் சாண்ட்ரா அவர்கள் இவங்களும் விஜே பார்வதி சொன்னாங்க. இவங்கெல்லாம் விஜே பார்வை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, இப்போ மேனேஜர் கிட்ட போறதுக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் மேனேஜர் கிட்ட தான் எல்லா விஷயத்தையும் சொல்லணும். அசிஸ்டன்ட் மேனேஜர் தான் மேனேஜர் கிட்ட போய் அந்த விஷயத்தை சொல்லுவாங்க. ஆனா இங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் எங்க இருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அவங்க பெருசா எந்த ஒரு இடத்துல வந்து எந்த ஒரு கருத்துக்களையும் கேட்கல. அதனால டைரக்டா மேனேஜர் வந்து எல்லா கருத்தையும் கேட்கறனால தான் மேனேஜர் இவ்வளவு பிரஷர் வந்து கோவத்துல இவ்வளவு விஷயங்களை வெடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த 4 பேர் முட்டு கொடுக்குறாங்க. இங்க நான் ஒரு விஷயத்த சொல்றேன். அதான் ஸ்டார்டிங்ல ஒரு விஷயத்த சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இது என்னன்னா, இங்க அசிஸ்டன்ட் மேனேஜர்ட்ட தான் எல்லாரும் விஷயம் சொல்லணும். கரெக்ட் தான். ஆனா இங்க மேனேஜர் என்ன பண்றாங்கன்னா, அசிஸ்டன்ட் மேனேஜர் எங்கேயும் பேச விட மாட்டேங்காங்க. எங்கேயுமே பேச விடல. அது மட்டும் இல்லாமல் மேனேஜரே எல்லா இடத்துலையும் வாலண்டியராக போயிட்டு நீங்கள் எதுவுமே அசிஸ்டன்ட் மேனேஜரே சொல்ல வேண்டாம், என்கிட்ட சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன், அவங்ககிட்ட சொல்லணும் அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்களா வாலண்டியரா எல்லா விஷயத்தையும் அவங்க பக்கத்தில் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ விஜே பார் என்ன பண்ணுவாங்க, அசிஸ்டன்ட் மேனேஜர் கிட்ட போனாதான் அதை அவங்க மேனேஜர் கிட்ட கொண்டு வர முடியும். மேனேஜரா டைரக்டா போயிட்டு என்கிட்ட சொல்லுங்க எல்லா கண்டென்ட்டையும் அவங்களே வாங்கிட்டு அந்த கண்டென்ட்டை சரியா நிறைவேற்றாம கோவம் வருதுன்னு சொல்லி கத்தனா எப்படி? ஸோ இங்க விஜே பாரோ குறை சொல்ல முடியாது. என்ன பொறுத்தவரைக்கும் விஜே பார் அங்கே சுத்திட்டு இருந்தாங்க, கருத்துக்களை கேட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே ஒரு சில பேர் விஜே பார் கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொன்னா கூட அந்த விஷயத்தை விஜே பார் திவ்யா கிட்ட சொல்லும் போது திவ்யா கேட்க மாட்டேங்காங்க. திவ்யா கிட்ட போயிட்டு திவ்யாங்க பாருங்க இப்படி ஒரு இது நான் உங்ககிட்ட பேசணும், வாங்க சேர்ல உட்காருங்கன்னா, நான் அப்புறம் பேசுறேங்க, ஐயோ அப்புறம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எந்திரிச்சு போய்கிட்டே இருக்காங்க. அப்போ யார் என்னதான் பண்ண முடியும்? விஜே பார்வை விட மோசமா இருக்காங்க இந்த திவ்யா. ஐயோ விஜே பார்வை ரொம்ப மோசமா இருக்காங்க ப்ரோ. அதாவது அவங்களே டைரக்டா போய் கருத்து கேட்பாங்களாம். அந்த கருத்துக்களை கேட்டுட்டு ஆப்போசிட்ல ஏதாவது சொல்ல வந்து அதுக்கும் கோவப்படுவாங்களாம். இல்ல அசிஸ்டன்ட் மேனேஜர் ஒரு கருத்துக்களை வாங்கிட்டு வந்து அதை இங்க சொல்ல வந்து அதுக்கும் கோவப்படுவாங்களாம். அப்ப எதுக்கு இவங்க இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும்? எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும்? எந்த ஒரு கருத்தையும் கேட்க மாட்டேன், அந்த மேனேஜர் போஸ்டிங் விட்டு போங்க. இப்போ நான் அதை தான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா, இவங்களுக்கு மூட் ஸ்விங் இருக்குது, கோவப்படுறாங்க, தூங்கலை, எல்லா விஷயத்தையும் வச்சு பார்க்கும்போது அவங்களால பண்ண முடியலண்ணா, இது என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன், பண்ண முடியலன்னா இவங்க அசிஸ்டன்ட் மேனேஜர்கிட்ட விட்டுட்டு போயிருக்கணும்ல. என்னால் பண்ண முடியல, ஒரு 2 மணி நேரம் நீங்கள் பார்த்துக்கோங்க, 3 மணி நேரம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு விஜே பார்ட்ட விட்டுட்டு போகிறல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் அந்த கண்டென்ட்டை இன்னொரு ஆள்கிட்ட கொடுக்கவும் மாட்டேங்கிங்க, அந்த கண்டென்ட்டை நீங்கள் எடுத்து பண்ணவும் மாட்டேங்கிங்க. அப்போ எதுக்கு நீங்கள் அந்த கண்டென்ட்டில் உட்காந்துருக்கணும்? அதுதான் கேள்வி. ஸோ மொத்தமாக வீட்டில் இருக்க எல்லாரும் சேர்ந்து அடி நடிச்சு நீ பண்ண வரதுக்கு போதும்பா கிளம்புன்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க. இதில் அடுத்ததாக யார் மேனேஜராக இருந்தால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி ஒரு 4 பேரை நுப்பாட்டி விட்டு பேசினாங்க. ஓகேவா? ஒன்று பிரஜன், இன்னொன்று அமித் அவர்கள், இன்னொன்று சாண்ட்ரா, இன்னொன்று நம்ம அவங்க பேர் என்ன விக்கல் சுக்ரம், இந்த 4 பேரை நிப்பாட்டி விட்டு எல்லார்ட்டையும் கேட்டாங்க. இதில் நமக்கு ஆஸ் யூஷுவல் தெரிஞ்ச விஷயம் தான், ஒயில்ட் கார்டு மேலே நம்ம ஆட்கள் கோவத்தில் இருப்பாங்க. ஸோ பூரா பையனும் டப்புன்னு ஒரே குரூப்பிசமாக மாதிரி விக்கல் சுக்ரமுக்கு ஓட்டு போட்டாங்க. ஒரு சில பேர் மட்டும் பிரச்சனை கொடுத்தாங்க, மற்றபடி எல்லாமே விக்கல் சுக்ரம் கொடுத்தாச்சு. ஸோ இங்கே விக்கல் சுக்ரம் மேனேஜர் ஆயிட்டாப்ல. பட் விக்கல் சுக்ரம் எனக்கு தெரிஞ்சு பெருசாக இந்த வீட்டை வந்து கலகலப்பாக வச்சுப்பாரான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தெரியல. ஏன்னா அவர் தனியாக பர்ஃபார்ம் பண்ணி ஒரு விஷயத்தை கலகலன்னு வச்சுக்க முடியல அவரால். ஓகேவா? அதிலே ரொம்ப கஷ்டப்பட தான் செய்கிறார். ஒரு சில இடங்களில் மட்டும் தான் கிளிக் ஆகுது. அப்படி இருக்கும்போது இத்தனை பேரை ஹேண்டில் பண்ணி இவ்வளோ பேரை கலகலப்பு பண்ணுறதுக்குலாம் வாய்ப்புகளே கிடையாது. கண்டிப்பாக போர் அடிக்கும் தான் எனக்கு தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த வகையில் நம்ம விக்கல் சுக்ரமை பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு போஸ்டிங்கில் இருந்தார், வெஷல் வாஷிங் அண்ட் என்டர்டைன்மெண்ட் மேனேஜர். ஓகேவா? அந்த போஸ்டிங் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு ஒன்லி மேனேஜரை மட்டும் விக்கல் சுக்ரம் கொடுத்தாச்சு. அப்போ அந்த வெஷல் வாஷிங் இருக்குல்ல, வெஷல் வாஷிங்கை மேனேஜ் பண்ணுறது, அந்த போஸ்டிங்கை கொண்டு இப்போ நம்ம திவ்யா அவர்கள்ட்ட கொடுத்தாச்சு. ஓகேவா? நம்ம விஜே பாருக்கு ஒரே சிரிப்பு, அப்பா அடி சக்ஸஸ் ஆயிடுறான்னு சொல்லிட்டு விஜே பார் ஒரே சிரிப்பில் தான் இருக்காங்க. அடுத்ததான் அந்த என்டர்டைன்மெண்ட் மேனேஜரை யார்கிட்ட கொடுக்கலான்னு சொல்லி யோசிக்கும் போது நம்ம விக்கல் சுக்ரமும் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகிய விஜே பாரும் சேர்ந்து அமித் அவர்கள் கையில் கொடுத்தாச்சு. அமித் அவர்கள் நல்லபடியாக கொண்டு போவாங்கன்னு சொல்லிட்டு அமித் அவர்கள் கையில் கொடுத்துருக்காங்க. அப்போ விஜே பார் பேசின கருத்துக்கள்லாம் கரெக்டாக இருந்துச்சு. எல்லாருக்கும் வாய்ப்புகள் கொடுப்பாங்க, நல்லபடியாக கொண்டு போவாங்க, அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்மூத்தாக பேசினாங்க. விஜய் பார்வதி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் தெரியுறாங்க இந்த வாரம் ஃபுல்லாக. அது மேபி எனக்கு தெரிஞ்சு திவ்யாவை அழிக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்களான்னு தெரியல. ஏன்னா திவ்யா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, விஜய் பார்வதி அமைதியாயிட்டாங்க. ஸோ விஜய் பார்வதி கத்திட்டு இருக்கும்போது திவ்யா கத்திட்டு இருந்தாங்கன்னா விஜய் பார்வதியை டவுன் பண்ணுற மாதிரி நமக்கு தெரிஞ்சு. ஆனால் இங்கே திவ்யா மட்டும் தான் கத்திட்டு இருக்காங்க, விஜய் பார்வதி கத்தலை. அதனால திவ்யா அவர்கள் பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு போஸ்டிங் எல்லாம் பிரித்து கொடுத்தாச்சு. இதுக்கப்புறமாச்சும் இந்த வீடு கலகலன்னு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கலகலப்பு கூட வராது, ஒன்றும் இருக்காது கைஸ், ஒன்றுமே இருக்காது. உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணி அடுத்த பார்க்கலாம்.